உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஊழியக்காரர்களாக, கர்த்தருடைய பிள்ளையாக, குடும்பமாக கர்த்தரை ஒரே மனதோடு கூட நன்றியுள்ள இதயத்தோடு கூட எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். கர்த்தாவே இதோடு கூட ஆசீர்வதிங்க வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து பலப்படுத்தும் மீதியான நேரத்தை நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். 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 So which song you going to sing? First you ரெண்டு பேர் ஒரு பாட்டு பாடுவாங்க. Which song you want to do? Any song? Solo. Praising song. Die with a smile. ஸ்டார்டிங் அவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு அப்புறமா முதல்ல ஸ்ட்ரம் பண்ண ஆரம்பியாங்க. Sing happy birthday. இவளுக்கு மைக் கொடுக்காம என்ன Happy birthday. மைக் இருந்தா So pretty. Die with a smile. Show my mom. And the world in this எது ஹை பிச் வருமோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறமா Okay, connect the keyboard fast. அத அவ கையில மடிச்சு Stop பண்ணிக்கோ, அப்புறமா ஸ்க்ரீன் பண்ணிக்கோ. சர்ச்சில் உஷா உற்சாகமாக ஆறாவது இடத்துல கீழே வச்சுலாம் Blessed assurance.
Go to sleep. தன்னுடைய வழிகளை நம்ம போதிச்சு கொடுப்பாரு. அப்படின்னா என்ன நம்ம வந்து ஒரு கர்த்தர் தீர்க்கதரிசியா மாறுறதுக்கும் முன்கூட்டியே நம்ம எல்லா காரியத்தை அறிந்து கொள்றதுக்கும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? சாந்த குணமா இருக்கணும். அது மட்டும் இல்லை, என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனும் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்த மட்டும் இல்லை, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தம்முடைய உடன்படிக்கை அவங்ககிட்ட கட்ட சொல்றாரு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற போது நம்ம பிள்ளையா இருந்தோம்னா கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. எனக்கு படிப்புல வராட்டா கூட ஒரே ஸ்தோத்திரத்தில் மட்டும் தெரியும். நான் என் பிள்ளை படிப்புக்காக நான் ரொம்ப கவலைப்படுவேன். ஸ்தோத்திரம் மட்டும் தான் எனக்கு சொல்ல தெரியும், வேற ஒன்றும் சொல்ல தெரியாது படிக்கிறது. ஆனால் என்ன செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாஸ் பண்ணிருக்கா ஸ்தோத்திரம், பாஸ் பண்ணிருக்கா ஸ்தோத்திரம் சொல்லித்தர. காலேஜில் படிக்கும்போது எம்பிஏல எந்த கொஸ்டின் படிக்கிறது நிஜமாவே தரேன், கண்ணு முன்னாடி 5 கொஸ்டின் வரும். அந்த 5 கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போவேன். அந்த 5 கொஸ்டின் தான் எனக்கு வரும். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக தரேன், இந்த 5 கொஸ்டின் வரையும் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு படிச்சுக்கோன்னுவேன். அப்போ எங்கள் டீச்சர், நீ எப்படி கண்டுபிடிச்ச, அது எப்படி தெரியும் உனக்கு? கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆச்சுங்க, அதே கொஸ்டின் தான் வரும். அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. 62 மார்க் 60 மார்க்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஆனால் எக்ஸாமில் மட்டும் அவ்வளோ மார்க் போது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படும் போது ஆண்டத்துல நமக்கு ரகசியத்தை சொல்லி கொடுத்துருவாரு. என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, எப்படி போகுது. அப்போ கர்த்தர் முதலே சொல்லி தருவாரு. அப்போ அந்த படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நான் என்னை படிக்கிற காலத்தில் யோசித்து பார்க்குறேன். அவ்வளோ நாலேஜ் இல்லாட்ட கூட ஆண்டவர் பயப்படணுங்கிறது மட்டும்தான் தெரியும். இன்னொரு நல்ல வாக்கியம் என்னன்னா, மதுரமான வார்த்தை கல்வியை பெருகப்படும். நம்ம ஒரு காலத்தில் சண்டை போட்டு திட்டிட்டு அடுத்தவங்க பேசலாம் இருப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றேன்னா, மதுரமான வார்த்தை நம்ம எப்போ பேச பழகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக கல்வி வந்துருமா. அப்போ நம்ம பேசும்போது கவனமா இருக்கணும். தப்பான வார்த்தையோ கோபமான வார்த்தையோ ஒரு கர்த்தர் பிடிக்கவில்லாத அசையமான வார்த்தையோ நம்ம பேசாதபடிக்கு நல்ல வார்த்தையை பேச 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 ஆண்டவர் படிப்பு நான் கொடுப்பேன், நாலேஜ் கொடுப்பேன், உலகத்தை சிறந்திருக்க செய்வேன்றாரு. இப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட தம்பியெல்லாம் சொல்றான், படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அக்காவுக்கு கூட அக்கா விட்டுறாரு. லண்டன்ல போய் இங்கிலீஷ்காரங்க மத்தியில் பேசிட்டு வந்திருக்கானே,
இங்கிலீஷ்காரங்க நான் பேசுகிறேன், ஆக்சுவலாக தான் பேசுகிறேன். ஆனால் யாராவது அவங்க கேட்டாங்கன்னா சரி ஜாஸ்தி பேசினாங்க அங்கே வேலை இருக்கு அவங்கள்ட்ட போய் பேசுங்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் அந்த ஜனங்க மத்தியில் நிறைய சர்ச்சைகளை மெசேஜ் கொடுக்க வச்சாருன்னா அது ஒரு ஆச்சரியமே. ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ கர்த்தர் இருக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுற ஒன்று காரியம் மட்டும்தான் அவர் சொல்றாரு. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவங்க இருக்குது, அவருக்கு தன்னோட உண்மைக்கு தெரியப்படுவார். அப்போ நீங்கள் இந்த சின்ன பிள்ளைலேருந்து கர்த்தரை போதிச்சு நம்ம பிள்ளைகளுக்கு வளர்க்குறோம். எரேமி உனக்காக தான் சொல்கிறியா ஆச்சா அங்கே தெரிய பார்க்காதுன்னு இன்னைக்கு கர்த்தர் ரொம்ப பாரமாக இருந்துச்சு. வாசிக்க போய் ஜவுன் எடுக்கும்போது மனசு தோணுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுனால அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதனால் இந்த ஃப்யூச்சர், இந்த பர்த்டே, புது வருஷம், இன்னும் ஒரு வயசு உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எஸ்ஸப்பா எனக்கு நாலேஜை தாங்க, நீங்கள் கொடுங்க, என்னை வாயில் நல்ல வார்த்தையை கொடுங்க. நீங்கள் யாரும் திட்டக்கூடாது. ஓ அந்த டீச்சர் தெரியல, இந்த டீச்சர் தெரியல திட்டாதீங்கன்னா டீச்சர்ஸ் கவனிக்க மாட்டாங்க நம்மளை. ஆனால் பைபிளை போட்டுருக்கு ரெக்க உள்ளதெல்லாம் போய் சொல்லிக் கொடுக்கணும் போட்டிருக்கு. நம்ம இங்கே ரெக்க உள்ளதுக்கு நினைக்கிறீங்களா? நம்ம பேசுகிற சொல்லிக் கொடுக்கணும். கொசு இருக்குது, ஈ இருக்குது, வீசு இருக்குது தானே பைபிளை போட்டுருக்கு. நம்ம பேசுறத நம்ம அரை வீட்டுக்குள்ள பேசுறோம்னு சொன்னால் அது என்ன செய்யுமா? வீங்ஸ் உள்ளதுன்னு போய் சொல்லிக் கொடுத்துமா போயிட்டு அது எப்படி சொல்லி கொடுக்குமோ தெரியாது. நான் வேதம் சொல்லுவேன் ரெக்கை உள்ளது போய் சொல்லிக் கொடுக்கு. அப்புறம் பேசணும் யாரை பற்றி எது பேச வேண்டாம். ஆண்டவரே எனக்கு படிப்பு தாங்க, நான் மதுரமான வார்த்தைகளை பேசும்போது நீங்கள் சொல்லிங்க கல்வியை தருவே சொல்லிங்க, உங்களோட ரகசியத்தை தருவே சொல்லிக்கங்க. நான் உமக்கு கர்த்தருக்கு மட்டும் பயப்பட்டா போதும், எந்த மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை. நீ ஆண்டுக்கு போயிட்டு டெய்லி பைபிள் வாசி ஜெபம் பண்ணுங்க போதும். ஒன்றுமே புரிய வேண்டாம், தேவையில்லை. நான் இதை வாசிக்கவும் எனக்கு புரியாது, ஸ்டார்டிங்கில் பைபிள் புரியாது. ஆனால் கூட வாசிக்க கர்த்தருக்கு வேலை 45 தடவை வாசிக்க வச்சுட்டேன் ஆண்டவர். அப்போ இப்போ வந்து ஈஸியாக இருக்கு எங்களுக்கு வாசிக்கிறது. இப்போ இவங்களோட சேர்ந்தே 19லேருந்து இவங்க சொன்னாங்க நீ மட்டுமே இப்போ போதும், நீ மட்டும் பரவாயில்ல போன போதும், நானும் போக வேண்டாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து பைபிளை வாசிக்க கர்த்தர் நாலேஜ் கொடுக்குறேன். உலகத்துக்கு நாலேஜும் அது மட்டும் இல்லை, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, எப்படி பேசுறேன். நான் வீட்டை வெளியே போக மாட்டேன், ஆனால் எல்லாரும் வீட்டு விஷயமும் எனக்கு தெரியும். எப்படி தெரியுங்க? நிறைய பேர் கேட்பாங்க அது எப்படி அது. அப்போ கர்த்தர் இருக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், உனக்கு படிக்கணும்னா நீங்கள் படிக்கும்போது எங்கள் 20 SLC படிக்கும்போது 29 மார்க் எடுத்தா, 26 மார்க் ஹிஸ்ட்ரியில் எடுத்துட்டா. 10th படிக்கும்போது அவங்க இந்த எக்ஸாம் வைப்பாங்க, அது என்ன ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம் வச்சாங்க. குட்வில்ஸ் படிக்கும்போது 26 மார்க் ஹிஸ்ட்ரியில் சொல்லிட்டாங்க, நீ இப்படி மார்க் எடுத்தா நான் ஹால் டிக்கெட்டை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் பக்கத்தில் போட்டி கிறிஸ்டியன் போனேன், அது எல்லாமே சிங்கிள் டிஜிட் மார்க் 9, 11 அப்படி தான் எடுத்திருந்தா, 20 கீழே தான் எடுத்துட்டா. அப்போ அவளுக்கு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு கவலையாக இருந்துச்சு. ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் நான் ரொம்ப கவலைப்பட்டு இப்படி மார்க் போட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஊழியக்கார பிள்ளைங்க பெருசாக ஊழியம் செய்ய போயிட்டாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இங்கே சொல்ல மாட்டாங்க, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க போலீஸ்காரன் பிள்ளை போக்க முட்டேன், வாத்தியார் பிள்ளை வாக்க முட்டவன், ஊழியக்காரன் பிள்ளை மோசமானவன் அப்படி சொல்லி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அது ஒருவேளை அவங்க வேலை நிமித்தமாக பிள்ளையை கவனிக்காதனாலே என்னவோ தெரியாது. அப்போ நான் யோசிப்பேன், நாங்கள் ஊழியக்காரன் ஆண்டவரே என் பிள்ளைங்க சரியாக இல்லை, எனக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கலன்னு சொன்னால் இவ்வளோ கேட்கணும் பெருசாக பேர். இதை வேறு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பிரேயர் பேர் போவோம் 2 பேருமா. என்ன சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளை சரியில்லை, உங்கள் பிள்ளையும் ஹால் டிக்கெட்டில், உங்கள் பிள்ளை போய் எங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா எங்களை பார்த்து யாராவது கேள்வி கேட்டால் எவ்வளோ கேவலமாக இருக்கும். ஆண்டோட ஜெபம் ஆண்ட சொன்னாங்க, கவலையே கூடாது. ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாரு, இப்போ படிக்கிறது படி சொன்னேன், எனக்கு தெரியாது. அப்போ ஆண்ட சொன்னாரு, இந்த புக்கில் பாட புக்கில் இந்த பக்கத்தை அந்த பக்கம் புக்கை வாசிக்கணும், அப்புறம் நோட்ஸ் வாசிக்கணும். இந்த 2ஐயும் கரெக்டாக நீ வாசிக்க முடியும். 1 டைம் பைபிள் புக்கை படிச்சிட்டீங்க, லெசன் புக்கை படிச்சுட்டு இதையும் படிச்சிட்டிங்கன்னா 20-30 மார்க்ஸ் நீ கேரண்டி. கத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் என் பிள்ளைங்க சொன்னேன், என் 3 பேர் சொன்னேன், கேலண்டர் கூட எழுதி வச்சாங்க. ஒரு தடவை எழுதி வச்சாரு. 1 டைம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா 30 மார்க்ஸ், செகண்ட் டைம் 3rd டைம் அது எழுதி படித்தா 5 மார்க்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், 40 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் இப்படி படித்தா. அப்புறம் சொன்னேன், மம்மி டைமே இல்லையே, மார்ச் மாதம் எக்ஸாம் சொன்னேன். கவலையே கூடாது, நீ வாசிக்க தடவை சொல்கிறேன் ஆண்டவரே வாசி. நான் உங்களுக்கு 2 மணி நேரம் உட்காந்துருப்பேன், என்னை முடிச்சு விட முடியாது, வீடியோ கேம் விளையாட்டு உட்காந்துருப்பேன். என்ன எவ்வளோ வீடியோ கேம் விளையாட்டு, ஏன்னா அவனுக்கான முடிச்சு உட்காந்துருக்கணும். 2.5 மணி நேரம் வாசிப்பான், வாசி தூங்கும் போதெல்லாம் காஃபி போட்டு கொடுத்து வந்தான். வீடு தான் பண்ணான். கத்தரி 76 மார்க், கத்தரி கிருவை. அது அவங்க அதே மாதிரி எனக்கு இந்த பிள்ளைக்கு மட்டும் இல்லை, அப்போ பக்கத்து வீட்டில் ரொம்ப சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு சொல்கிறீங்களே, என் பிள்ளைக்கு செய்கிறாங்க. நம்ம நினச்சி பார்த்தா ஆச்சரியம். மார்க் பார்த்தாக்கா 26 மார்க் 9
செவன்த்தில் 2 இயர்ஸ், 8th 2 இயர்ஸ், 9th 2 இயர்ஸ், 2 வருஷம் படிச்சு பாஸ் பண்ணியிருக்கா. குட் படிச்சா இப்போ ஜாஸ்தி வயசு வர இப்போ 10th படிக்கிறான். அப்போ அவங்க சொன்னாங்கன்னே கத்துறால் அதாவது ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதே மாதிரி செய்யணும். உடனே அவங்க பக்கத்து வீட்டில் 2 பேரும் சேர்ந்தே 2 மணிக்கு படிப்பாங்க. கத்த இன்னொரு காரியம் சொன்னார், பிள்ளைங்க தலை மேலே 2 கை வச்சு பேரண்ட்ஸ் ஜோம் பண்ணுங்க, 2 கை இப்படி வச்சு ஜோம் பண்ணுங்க. அதோட இந்த விஷயத்தை ஞானத்தை கொடுங்க. நாங்கள் ஊழியம் செய்யறோம், உங்கள் ஊழியம் நாங்கள் வைக்கப்படுறதில்ல, ஊழியக்காரங்க பிள்ளைங்க உங்களுக்கு தான் வைக்கும், கத்துத்தானே வைக்க நமக்கு இல்லை. அப்புறம் நீங்கள் வைக்கப்பட்டு போகாதுன்னு செய்யுங்க. ஏசப்பாடு தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணு போதும், கத்தை சொல்லி கொடுத்தாரு. அந்த என் பிள்ளையாச்சும் ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல 26 வாங்கிட்டான். அந்த பிள்ளை எல்லாரும் வந்தா கத்திரிக்க நல்ல மார்க், 1st கிளாஸ் பாஸ். மவுண்ட் கார்பன் சீட் அவனுக்கு, பிஎஸ்சி சீட்டு. மவுண்ட் கார்பன் படிச்சா எங்க இருக்கிறா கிறிஸ்டினா சொல்லி இந்த இதில் தான் ஒரு ஸ்கூல் இருக்குது, குட் ஷெப்பர்ட் ஸ்கூல், இந்தியன் அகாடமி காலேஜ் ஆப்போசிட்ல அங்கதான் இருக்கிறாங்க. குட் ஷெப்பர்ட் ஹாஸ்பிட்டல், குட் ஷெப்பர்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அது அவங்க தங்கச்சி பிள்ளை, அது அவங்க மாமா. அது பாருங்க, அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் சொல்லுவா கத்திரிக்கவே அந்த வருஷத்துல இருந்து அவ்வளோ அவ எப்படி பாஸ் பண்ணி ஹால் டிக்கெட் கொடுக்கல, வேற காலேஜ் போயிடுன்னு சொல்லிட்டாங்க, வேற ஸ்கூலில் போயிடுதான். ஆனால் கூட கத்திரிக்கவே அவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ணி மவுண்ட் காலேஜ் சீட் கிடைச்சி வருது. அடுத்து ஒரு வருஷமும் பிஎஸ்சி ஒரே வருஷத்துல பாஸ் பண்ணா, பிஎஸ்சி டிகிரி எல்லாம் முடிச்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறான். கத்திரிக்கை வேலை நான் என் பிள்ளைய சொல்றேன், எனக்கு என்ன நம்ம பிள்ளையாச்சும் விடணும். ஆனால் அவளுக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய அற்புதம். அப்படிங்கும்போது நான் என் பிள்ளைகளுக்காக ரொம்ப எங்களுக்கு பாரமா இருக்கு, பயமா இருக்குது. அதனால பிள்ளைகளுக்காக நாங்கள் பயப்படுறோம் பிள்ளைல. அதனால தயவுசெய்து இனி எந்த டீச்சர்ஸும் திட்டாதீங்க, யாரும் டீச்சர் திட்டிட்டு போட்டு நமக்கு என்ன கத்தர் பார்த்து போடுவார். ஆயிடுச்சா, தயவுசெய்து இந்த டீச்சர் சரியில்லை, அவங்க சரியாவே சொல்லித்தரல அப்படின்னு சொல்ல வேண்டாம். அவங்க சொல்லித்தரவங்க சொல்லித்தரோம். ஏசப்பா நீங்கள் சொல்லித்தாங்க, நீங்கள் ரீட் பண்ணுங்க, நீங்கள் புக்கு ரீட் பண்ணு. கத்தர் நீங்கள் சொல்லித்தாங்க. இன்னொரு வசனம் யாக்கோபு 1:5 இருக்குல்ல, உங்களுக்கு ஞானத்தில் குறைவு யாரும் என்கிட்ட கேளுங்க, நான் சம்பூர்ணம் கொடுப்பேன்னு சொல்லிக்காரு. அந்த வசனத்தை வார்த்தைக்கு நீங்கள் படிங்க. நிச்சயமா இந்த புது வருஷம், இந்த வருஷம் பர்த்டே புது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. இனிமே உங்களை சொல்லணும் ஆண்டவர், பிள்ளைங்க பெஸ்ட்டுன்னு சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். அதை பார்த்து பிள்ளைங்கள் சத்தியத்தை சந்தோஷத்தை காட்டிலும் வேற என்ன சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது? பூமியால் ஒன்றா அள்ளி கொடுத்தா கூட என் பிள்ளைங்க சத்தியத்தில் விடுறாங்க, அந்த சந்தோஷத்தை வேற என்ன சந்தோஷம் இல்லை. ஆயிடுச்சாப்பா. அப்போ நம்ம பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ் செய்கிற ஒரே காரியம், பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு ஜோமன் பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம். அவங்களுக்கு வீட்டில் உட்காந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க டைம் இல்லை. இவங்க அவனே தான் படிக்கிறானா சொன்னாங்க, சொல்லிக் கொடுக்க டைம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உட்காந்து ஆண்டோட்டு கேட்கணும். உங்கள் பக்கத்தில் நான் நிஜமாக சொல்கிறேன், என் பக்கத்தில் ஏசப்பா உட்காந்து சொல்லி தருவாரு. எனக்கு படிப்பில் கிடையாது, ஆனால் எப்படி பாஸ் பண்ண தெரியாது. பியூசி ஒரே அட்டம் பாஸ் எனக்கு தெரியாது, எஸ்எல்சி ஒரே அட்டம் பாஸ். நீ இவன் எப்படி 0 மார்க் எடுத்த? ஒருவேளை நான் நிஜமாவே சொல்றேன், எக்ஸாம் பேப்பரை இப்போ எடுத்து திருப்பி பார்த்தாங்க முட்டை தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா நானே சொல்றேன், 0க்கு கீழே ஒரு மார்க் இருந்தால் அதான் எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் எப்படி நான் பாஸ் பண்ணிட்டேன்? எஸ்எல்சி பாஸ், பியூசி பாஸ், டிகிரி கத்த பிஏ வரைக்கும் படிக்க வச்சாரு. ஒரு கல்யாணம் பண்ணுறதா நமக்கு தெரியாது. ஆனால் கத்தடி கிருபை அதெல்லாம் நான் படிச்சு வரேன், கத்தடி கிருபையாக வந்துச்சு. ஆனால் நான் பிள்ளைகள் தயவே சொல்றேன்ப்பா, தாழ்மையாக சொல்றேன் என் பிள்ளைகளுக்காக. சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்தீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்குது. அதனால யாக்கோபு 1:5 சம்பூர்ணமாய் கொடுக்கறது. ஜேம்ஸ் 1st சாப்டர் 5th ஞானத்தை குறைவு என்னது கேட்குங்க, நான் ஒரு சம்பூர்மை, அது உங்களை கண்டிக்க மாட்டாங்க.
உங்கள் டீச்சர்ஸை பட்டியண்டாடுவாங்க. நானே எவ்வளோதான் சொல்லி தரதுன்னு திட்டுவோம். ஆனால் நான் கண்டிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், சம்பூர்ணமாக கொடுப்பேன்றாரு. அதில் வசந்த வாசிப்பீங்க. அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டை அது சொல்லித்தரலாம் இல்லையோ, நோட்ஸு கரெக்டாக எழுதி வந்துடுங்க. ஒன் டைம் நீ புக்கை ரீட் பண்ணிடு, ஒன் டைம் உன் நோட்ஸ் ரீட் பண்ணி மீதி ஆண்டவர் கேளு. நீங்கள் தானே ஆண்டவர் சொன்னீங்க, நான் தான் சொன்னேன். ஏசப்பா நீங்கள் எதாவது தப்புனா உங்களை தான் கேட்குறேன். 3 பிள்ளை அது வந்து கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளைட்டு கத்த கிருபையில நல்லாவே மறக்கிறது பாஸ் பண்ணக்கூடாது. நான் நல்லா இப்போ சொல்கிறேன்ப்பா, இந்த வருஷம் பர்த்டே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப ஆசிரியப்படணும். அதை பார்த்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். வந்து சொன்னோம் கத்த இந்த பிறநாள் ரொம்ப கத்துற உங்களை ஆசிரியப்பார். கத்திர சோத்திரம். Give. Get prayed for. பிரச்சனை இல்லைதான் ஆண்டவரை வளர்ந்தது கர்த்தர் அவலமாக இவர்களை ஆசீர்வதிக்கிறாங்க சொல்லிக்கிறோம். அந்த ஒரு கிருபை அப்படின்னு எனதோ மீது மாசுக்கு ஜெபித்து பாடலை பாடி அவர்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் சாட்சியின் பிள்ளைகளாய் வாழ தேவன் உதவி செய்ய இவர்களை முத்தறிந்து நமக்காக முத்தறிந்து ஊழியத்துக்காக ஆண்டவரே இவர்களை முத்தறித்து ஆசீர்வதித்து இந்த இடத்தை பயன்படுத்துங்க. நாங்கள் மாத்திரம் ஊழியம் செய்தால் போதாது, எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் ஊழியம் செய்யணும். இந்த சபையை நடத்தணும், இந்த ஊழியத்தை நடத்தணும். கர்த்தர் கிருபைத்தாங்க ஆண்டவருடைய பிரசனத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். இன்றைக்கு பெரியவர்களாய் சேர்ந்து ஆசீர்வதித்து ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறோம். தேவனுடைய சார்ந்து கர்த்தர்களை பொறுப்படுத்தி ஆபரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறார். முன்னோர்களெல்லாம் வைக்க தேவனுக்கு பயந்து நடந்தார்கள். மாறி நாங்கள் எல்லாரும் வந்து பயந்து நடந்தோம். 128 சங்கீதம் வாசிக்கிறோம். அவருக்கு பயந்து ஒரு வழியில் நடக்கிறது எவ்வளோ பாக்கியமான பிள்ளைகள் எல்லாம் கண்டுகளை போல் இருப்பார்கள். மனைவி வீட்டோர்கள் கணிதர் திராட்சை செடி போல் இருப்பார். இது வாய் காத்து சியோனிலே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குகளை இவர்களை ஆசீர்வதிங்க, உங்கள் பேரண்ட்ஸ் ஆசீர்வதிங்க. அவர்களை நல்ல முறையில் வளர்த்து அவர்களை நல்ல வசனத்தை கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய வழியை நடத்த கற்றுக்கொண்டு சொல்லுங்கள். உங்களுடைய பிரசங்கத்தில் சாத்தான் எந்த பிள்ளையும் தொடக்கூடாதாங்க. பிரசவம் வல்லமை அக்னி உங்களை ஊருக்குள்ள ஜெயிக்கும். இந்த நாம் கூடி வரத்தக்கதாக ஆலயத்தில் தேவன் செய்த நன்மைகளை அதுக்கு நன்றி சொல்லு. Very good. Cut பண்ணிடுங்க. அது ஜோயா போச்சு. அவனுக்கு விட்டுரு. ஐயோ Jeremy is confused. ரைட். Which one to do first? யார் சாப்பிட்றது? யார் சாப்பிட்றது? நீ வாங்கி அவரை கைட் பண்ண. நீ போ. You feed Jerusha and Jerusha will feed you. அதே கேக்கு தான் ஃபீட் பண்ணும். ஃபீட் இது பண்ண இங்கே ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கா. வீடியோ இஸ் கோயிங் ஆன். ஓகே. வீடியோ டெல்லிங் டோன்ட் பாஸ். ஒரு பீஸ் கொடுறா. Hey, correct ஆ கொடு ஜெரி. கீழே போய் எடுக்கறாத. கீழே எடுத்ததை நீ வச்சு. ஒரு பீஸ் கொடுறா அவட்ட. வா வந்து எந்திரி. வா. எந்திரி அவன் வாயை காட்டு. வாயை காட்டு. புரு.
ரைட். மம்மி கொடு, மம்மி. நீ மம்மி கொடு, நீ டேடி கொடு. ஜர்மி, ஜர்மி 1 பீஸ். ஜர்மி நீ டேடி கூட, அவ மம்மி கொடு. ஃபோட்டோ எடுத்துட்டா அப்போ இரு, ஒரு நிமிஷம்.